நாங்க வந்துட்டு ஊடகம் சார்ந்து உங்கள ஒரு கேள்வி கேட்கலான்னு சொல்லி அழைச்சிருக்கோம். இப்ப நீங்க வந்துட்டு அறிமுகப்படுத்திங்க. வணக்கம். நான் வந்து கடலூர் மாவட்டம், வேப்பூர் வட்டம், மங்களூர் கிராமம். நாங்க வந்துட்டு நாம் தமிழ் கட்சியில வந்து எங்களால முடிஞ்ச ஒரு இளைஞர்கள வந்து திரட்டிட்டு அண்ணனுக்காக சப்போர்ட் பண்றதுக்காக இருக்கோம். எங்களால முடிஞ்ச எங்க வீட்டுக்கோ, எங்களுடைய பெரிய பெரிய பாட்டி, பெரிய தாத்தா, அப்பா, அம்மா எல்லாருக்கும் வந்து நாங்க வந்து அண்ணனுடைய அறிக்கையெல்லாம் வந்து தெரியப்படுத்த விரும்புறோம். எங்களால முடிஞ்ச சேவைய வந்து அண்ணனுக்கு பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஏன் நாம் தமிழ் கட்சிய வந்து விரும்புறோம்னா, ஒரு விவசாய குடும்பம் நாங்க. அதாவது அண்ணன் சொன்ன மாரி தான். ஒரு நாடு ஒரு விவசாயி வாழ்றான், வளர்றான்னா, அந்த நாடு கண்டிப்பா வாழும், வளரும். ஒரு விவசாயி இல்லன்னா, அந்த நாடு கண்டிப்பா இருக்காது. நாம என்னதான் வேலைக்கு போனாலும், எங்க போனாலும், ஆனா நைட்டு நம்ப சாப்பிடுறது வந்து சாப்பாடு. அந்த சாப்பாட குடுக்குற விவசாய குடும்பத்துல இருக்கிறத வந்து பெருமைப்படுறேன். ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அதனால தான் அண்ணனுக்கு வந்து ஆதரிக்கிறோம். அண்ணனுடைய சின்னத்த பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விவசாயி விவசாயி படம் போட்டு இருக்கு. ஏர் கலப்பை போட்டிருக்கு. நம்மளுடைய தாத்தா, பாட்டி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் நம்மள வந்து வளர்த்துருக்காங்க, சாப்பாடு போட்டிருக்காங்க விவசாயம் பார்த்து. ஒரு விவசாய குடும்பத்துல சின்னத்துல வச்சிருக்கிறதுனால நாங்க வந்து பெருமைப்படுறோம். அதனால அண்ணன் கட்சி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்லயும் எல்லாத்துட்டையும் பேசிட்டு, எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அண்ணனுக்காக ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு வந்து நாங்க வந்து எங்களால முடிஞ்ச முயற்சிய பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு இளைஞரா. நீங்க நாம் தமிழ் கட்சி வந்து ஆதரிக்கிறேன்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த கட்சிகள் நீங்க வாக்கு செலுத்திருந்தீங்க? உங்க குடும்பத்துல உள்ள வாக்கெல்லாம் வந்துட்டு எந்தெந்த கட்சிக்கு செலுத்தியிருந்தாங்க? கண்டிப்பாண்ணா. அதாவது இதுக்கு முன்னாடி 2 டைம் நான் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தியிருக்கேன். இது 3வது முறை. சந்தோஷமா இருக்கு. என் வீட்ல வந்து நாங்க 6 பேரு. அண்ணா, தம்பி, அப்பா, அம்மா. அப்பா, அம்மா வந்து திமுக, அதிமுக இப்படிதான் போடுவாங்க. ஆனா, இப்போ உள்ள இளைஞர்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நாம் தமிழர் கட்சி தான் நம்ம நாட்டை வந்து கரெக்டான முறையில வழிநடத்தி செல்லும்னு. அதனால வந்து அண்ணன், தம்பி நாங்க 3 பேரும் நாம் தமிழர் கட்சி தான் செலுத்தினோம். இந்த முறை அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சாச்சு. நம்மளோட சின்னத்தையும் காமிச்சாச்சு. விவசாய சின்னத்தை காமிச்சு நம்மளும் விவசாய குடும்பம். கண்டிப்பா நம்மளுடைய வாக்கு வந்து விவசாய சின்னத்துக்கு தான் செலுத்தணும்னு சொல்லி புரிய வச்சாச்சு. அது மாதிரி நிறைய விவசாயி இருக்காங்க. நம்ம ஊரு விவசாய பூமி தான். நம்ம மாவட்டமும் டெல்டா மாவட்டத்தினால ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. இப்ப நீங்க ஒரு இளைஞரா இருந்து இவ்வளவு புரிதலோட வந்துட்டு விளக்கத்த குடுத்துருக்கீங்க. நாம் தமிழ் கட்சியில வந்து நீங்க ஆதரிக்கும் போதே தெரியுது உங்களோட புரிதல் வந்துட்டு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து இருக்கிற இளைஞர்கள் வந்துட்டு புரிதல் இல்லாத இருக்கிற மாரி ஒரு சூழல் இருக்கு இங்க. ஏன்னா திரைத்துறை வந்து வரவங்கள வந்து ஆதரிக்க தொடங்கிடுறாங்க. அத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சு விடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா திரைத்துறை வந்து எல்லாருமே விரும்புறதா சினிமா. நம்மளுடைய பொழுதுபோக்குக்காக நம்ம வந்து நம்மளுடைய கொள்கையும் நம்மளுடைய தியாகத்தையும் தவறான முறையில வந்து எடுத்துட்டு போகக்கூடாது. சினிமா வேற, நம்மளுடைய வாழ்வாதாரம் வேற. சினிமான்றது நம்ம போறது ஒரு டைம் பாஸ், சொல்ல போனா பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணுன்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்மளுடைய கொள்கை வந்து சரியான முறையில இருந்துதான் சரி அந்த சின்னத்தை பார்த்தா நம்ம வாக்கு செலுத்தணும். இப்போ அண்ணன் சொல்றதுன்னா விவசாயத்தை காப்பாரு, நீர், நிலம், காற்று எல்லாத்தையும் வந்து சரியான முறையில் எடுத்துட்டு போகணும். எல்லாம் மாசுபாடு அதிகமா இருக்கு, சுத்தமான தண்ணி இல்லை, சரியா விவசாயம் நடக்க மாட்டுது. விவசாயம் பண்ணாலும் அது வந்து கடைசியில போய் நஷ்டத்துல தான் முடியுது. அப்படிங்கும் போது இப்போ உள்ள காலகட்டத்தில் இளைஞர் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து நம்ம உணவு தான் அருந்துறோம். அந்த உணவு நம்ம வந்து விவசாயி தராரு. அந்த சின்னத்தை எடுத்து அண்ணன் நிற்கும் போது நம்ம இளைஞர்கள் கண்டிப்பா நம்ம அண்ணனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், ஆதரவு தெரிவிக்கணும் நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். மங்களூர் சட்டமன்ற தொகுதின்னு சொல்றீங்க. இதுக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட கட்சிகள் பெரும் பணம் பலத்தோடையும் அதிகார பலத்தோடையும் இருப்பாங்க. அப்படிங்கும்போது இங்க நாம் தமிழ் கட்சி சார்பா வந்துட்டு வேட்பாளர் களம் நிறுத்திருப்பாங்க. இப்ப அவங்க வந்துட்டு என்ன மாதிரி வேட்பாளர், ஆணா பெண்ணா, இல்ல இந்த களத்துல வந்து அண்ணன் யாரு நிறுத்திருக்காரு, அவங்களுக்கு எப்படி நீங்க ஆதரவு கொடுத்து இந்த தேர்தல் காலத்துல அவரை வெற்றி பெற வைப்பீங்க? இப்போ வந்து ஆண் பெண் இது வந்து வேறுபாடு இல்லை, எல்லாரும் சமம். மற்ற கட்சி மாதிரி இல்லை, அண்ணன் வந்து சரிக்கு சமமாக தான் நிறுத்தினாரு. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம்தான். மற்ற கட்சியில யாருமே அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பணபலம் இருக்கு அப்படின்னா அவங்க முன்னாடி 80 வருஷம் 70 வருஷமா அரசியல் பண்றாங்க, அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். நம்ம எதுவுமே வந்து இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. நம்ம வந்து நம்ம சப்போர்ட் வந்து அண்ணனுக்கு இருக்குங்கும் போது பணம் எல்லாமே அடுத்ததுதான். நம்மளுடைய இளைஞர்கள், நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய பெரியம்மா, சின்னம்மா, பாட்டி எல்லாரும் நமக்கு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணாலே பணம்ன்ற ஒரு விஷயமே இல்லை. நமக்கு வந்து நாடு நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லபடியா வாழணும், அவ்வளவுதான். சொன்ன கருத்துக்கள் படி நீங்க வந்து உறுதியா வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. உங்களுடைய கல்லூரி நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு எந்த எந்த பக்கம் ஆதரவா இருக்கிறாங்க, ஏதோ தகவல் உங்களுக்கு தெரியுங்களா? கண்டிப்பா சொல்றேன். அதாவது இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, அதாவது வீட்டு பேச்சை கேட்டு ஓட்டு போடுற பசங்க. அவங்களுக்கு அப்ப தெரியாது அரசியல்னா என்ன. அந்த 18 வயசு ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து தெரியாது. கட்சி என்ன கட்சி இருக்கு, கொள்கை என்ன இருக்கு, எதுவுமே தெரியாது. இப்ப எனக்கு இதுல வந்து 3வது வாக்கு செலுத்துறேன். என்னுடைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடு விசாரிக்கும் பொழுது அதிக ஆதரவு வந்து அண்ணனுக்கு சொல்றாங்க.
அதாவது இளைஞர்கள் ஏடிஎம்கே டிஎம்கே அவ்வளவா நான் கேள்விப்படலை. டிவிகேவுக்கும் ஆதரவு இருக்கு. அதை தாண்டி தான் அண்ணனுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சரௌண்டிங்கில் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஆதரவு இருக்கு. 100% நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். என்னுடைய சரௌண்டிங்ல அண்ணனுக்கு மட்டும், சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு ஆதரவு நிறைய இருந்தது. இப்போ வந்து அதிக புதிய புதிய கட்சி வந்ததுனால அண்ணனுக்கு எல்லாரும் சொல்றாங்க ஆதரவு குறைஞ்சிச்சுன்னு. அவங்களுக்கு வந்து தெரியல கொள்கை எப்படி இருக்கு என்னன்னு. கொள்கை தெரியாமலே வாக்களிக்கிற மாதிரி பேசுறாங்க. கண்டிப்பா திரும்பவும் அண்ணன் சைடு தான் திரும்புவாங்க. நம்ம அதாவது நம்ம வட இந்தியர்கள் வந்து நம்ம நாட்டில் எவ்வளோ ஆதரித்தாங்க. அதாவது அவங்கள தப்பு சொல்லலை, அவங்களும் ஒரு குழப்பத்தை தேடி தான் இங்கே வராங்க. ஆனால் அவங்க வந்து இங்கே தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க. அதுக்கு நம்மளுடைய தமிழக அரசும் வந்து இடம் கொடுக்குது. அவங்களுக்கு வந்து எல்லாரும் வாழணும், சாப்பிடணும், நல்லா இருக்கணும். ஒரு இந்தியாவா நான் வந்து பேசுகிறேன். ஆனால் நம்மளை மீறி அவங்களுக்கு உரிமை வந்து அதிகமாக தான் இருக்குது. ஒரு சின்ன இடத்துக்கு போனால் கூட அவங்க தான் இருக்காங்க. நம்மளுடைய தமிழே வந்து ஒழிக்க பார்க்குறாங்க. நம்ம தமிழ்நாடு இல்லைன்னா நம்ம எங்கே தான் போகிறது? அதனால கண்டிப்பா திரும்பவும் அண்ணன் சைடு திரும்புவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா 2026 தேர்தலுக்கு அப்புறம் கண்டிப்பா தெரியும் யார் கொள்கை கரெக்டா இருக்கு, யார் கொள்கை தவறா இருக்கு. கண்டிப்பா அண்ணன் பக்கம் திரும்புவாங்க. அதாவது தாவேகாவில் இருக்கிற இளைஞர்கள் அனைவரும் புரிஞ்சுக்கணும்னு நான் வந்து மனமார்ந்த கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தம்பி. நன்றிண்ணா. வணக்கம் ஐயா. கேள்விப்பட்டேன் நம்ம திருவடி சட்டமன்ற தொகுதியில இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில இளைஞர்கள் வந்து தன் அப்பாவை வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில் இணைச்ச காலம் போக நீங்க வந்துட்டு உங்க பையனை, உங்க குடும்பத்தை எல்லாத்தையும் இணைச்சதா கேள்விப்பட்டோம். நீங்களும் தீவிரமா செயல்படுறதாகவும் கேள்விப்பட்டோம். அதன் தொடர்ச்சியா நீங்க வந்து களத்துல வந்து தீவிரமா செயல்படுறதுனால அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர் மூலம் மண்டல செயலராக பொறுப்பு உங்களுக்கு வழங்கியிருக்கான்னு கேள்விப்பட்டோம். பொறுப்புகள் சார்ந்து நீங்க செயல்படுற விதம் எல்லாத்தையும் கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. வணக்கம். நான் வந்து துபாயில் 2005லேருந்து 2020 வரலையும் இருந்தேன். அப்போ துபாயில் இருக்கும்போது அண்ணனுடைய பேச்சை 2014க்கு அப்புறம் பார்க்க ஆரம்பித்தேன். 2016லேருந்து ரொம்ப இதாக தீவிரமாக பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அதனுடைய கட்சியில் உள்ள ஆளுங்க யாரை பார்க்கணும், எப்படி அது சேர்றது, இணையறதுங்கிறது தெரியாது. ரொம்ப நாள் தனியாகவே வீட்டுக்குள்ளேயே நம்ம இருந்துட்டேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து இப்போ ஒருத்தர் பார்க்க வரும்போது தான் தெரிஞ்சுது. 2016க்கு அப்புறம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மகிழ்ச்சிங்க. இப்போ மண்டல செயலராக நீங்கள் வந்து செயல்படுறது அது சம்மந்தமாக உங்களோட களப்பணி சம்மந்தமாக எப்படி இருக்குன்றத கொஞ்சம் அனுபவத்தை சொல்லுங்கய்யா. மண்டல செயலர்லாம் எனக்கு அந்தளவுக்கு தகுதி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அது அண்ணன் கொடுத்துருக்காரு, அதுக்கு ரொம்ப நன்றி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் களப்பணி செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய குடும்பத்தில் என் பையன் மகன் பேர் ராஜா, அவனுக்கு பொறுப்பில் இருக்காப்புல, கட்சியில் இருக்காப்புல. குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையுமே நான் இணைச்சிருக்கேன். என்னோடய தம்பி மெக்கானிக்கல் இருக்காப்புல, அவரும் இப்போ கட்சி வருவார். எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அயல்நாட்டில் இருந்த உங்களுக்கு தான் அங்கே இருக்க அயல்நாட்டிலக்கும் இங்கே தமிழ்நாட்டுக்கு உள்ள வித்தியாசங்கள் தெரியும். தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ இருக்க இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில்? தமிழ்நாடு திராவிட ஆட்சியில் எங்கே வளர்ந்துருக்கு? இப்போ அண்ணன் பேச்சு கேட்கும்போது தான் நம்ம தமிழுங்கிறது புரிதல் வருது. இது வரலையும் திராவிடம் சொல்லி ஆளையெல்லாம் ஏமாற்றி தான் இருந்தாங்க. திராவிடம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு இருந்துட்டோம். இப்போ அண்ணனோட பேச்சை கேட்க தான் நம்ம தமிழ்னா யார், திராவிடம்னா என்னங்கிறது எல்லா வரலாறும் தெரிய வருது. அதனால் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வீரியமாக செயல்படணும்னு நினைக்கிறேன். ஐயா, இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கீங்க. வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் இங்கே உங்களோட வருமானத்துக்கு என்ன தொழில் இப்போ செஞ்சிட்ருக்கீங்க? விவசாயம் தான். விவசாயம்னா கால்நடை சேர்த்துங்களா, விவசாயம் மட்டுங்களா? எல்லாமே தான் இருக்குது. விவசாயம், ஆடு மாடு எல்லாமே வச்சுருக்கோம். கோழியும் இருக்குது. ஒருங்கிணைந்த பண்ண மாதிரி தான். அப்படியே பண்ணையாக பெருசாக இல்லை, சிம்பிளாக வச்சுட்டு அப்படியே முதலீடு இல்லை, பொருளாதாரம் இல்லாததால் அப்படி சிம்பிளாக செஞ்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கோம். இப்போ இருக்க தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை வந்துட்டு ஒரு குறையாகவும் ஒரு கீழ்த்தரமாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் உங்கள் இளைய தலைமுறை பையன் இருக்காப்புல. அப்படிங்கும்போது இந்த விவசாயத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? விவசாயம் என்பது குலத்தொழில் கிடையாது, அது நம்மளுடைய உரிமை. நம்ம 3 வேளையும் ஒரு நாளைக்கு 3 வேளையும் சாப்பிட்றங்கும்போது நம்ம சாப்பாடுக்காக நம்ம வேலை செய்கிறோம், இறங்கி வேலை செய்கிறோம். நம்ம வேலை செய்யாமல் இப்போ யார் வேலை செய்வாங்க? ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்தா தான் அதுலேருந்து தான் நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம முதலீடு எடுக்க முடியுது, சம்பாதிக்கலாம். அதிலேருந்து வருமானம் வரும், அதை வச்சு நம்ம குடும்பத்தை மேலே கொண்டு போகலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க போக்குவரத்துக்கும் அயல்நாட்டில் நீங்கள் இருந்திருப்பீங்க, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பயணித்து ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க. அங்கே இருக்க போக்குவரத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். அதே போல் இங்கே வந்து சிறந்த ஆட்சி 5 ஆண்டு ஆட்சி 50 ஆண்டு ஆட்சின்னு சொல்கிறாங்க. அப்படிமா இந்த போக்குவரத்து சம்மந்தமாக தகவல் கொஞ்சம் கொடுங்க ஐயா. போக்குவரத்துக்கு வேணா அங்கே ஃபாரினில் இருக்கும்போது வந்து அங்கே போக்குவரத்தில் நம்ம ஏறினோம்னாக்கா கண்டக்டர் இருக்க மாட்டாங்க, டிரைவர் மட்டும் தான். நமக்கு ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருவாங்க.
கார்டில் காசு அதில் எவ்வளோ பணமோ அதில் எந்த எந்த காலகட்டங்க ஐயா? இப்போ 2009 இருந்து சரிங்க. கார்டு கது கார்டு கொடுத்துருவாங்க. பஸ்ஸில் ஏறும்போது அந்த கைப்பிடிச்சதில் ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் கார்டு வச்சோம்னா இதாகிடும், என்ட்ரி ஆகிடும். உள்ளே போய்ட்டு உட்காந்துக்குவோம். திரும்ப நம்ம எங்கே இறங்குறோமோ இறங்குற ஸ்டாப்பை நம்மளே பார்த்து இறங்கிக்கலாம். கண்டக்டர் சொல்ல மாட்டாங்க. நம்ம இறங்குற ஸ்டாப் வந்துச்சுனாக்கா அது திரும்ப அதில் வச்சுட்டு இறங்கினோம்னாக்கா நமக்கு உள்ள காசு அது இடைப்பட்ட தூரத்தில் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த காசு வந்து கட் ஆகிடும். அயல்நாட்டில் எந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? துபாயில் இருந்தேன். துபாயில் பண்ணி. துபாயில் இருந்தேன். துபாயிலேருந்து அந்த அபு துபாய், ஷார்ஜா, உம்மன் கோயில் எல்லா ஏரியாவும் இருக்கிறது. மெயின் ஏரியா துபாய். அது துபாயிலே வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் இதில் ராசல். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அயல்நாட்டில் வேலை செய்யும் போது தான் நம்ம தமிழ்நாட்டோட அருமை புரியுது. அப்போ அங்கேயும் இங்கேயும் ஆட்சியாளர்களை பார்க்கும்போது அயல்நாட்டு ஆட்சியாளர்கள் சரியாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் ஆண்டிருக்காங்களே ஒழிய இங்கே அதுக்கான எந்த ஒரு செயல் திட்டங்களும் இல்லை. அயல்நாட்டுக்கு அளவுக்கு வரணுன்னா என்ன காலங்கள் தேவைப்படுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை அண்ணனை ஃபாலோ பண்ணி அண்ணன் கூட உதவி பண்ண எல்லாம் ஒத்துழைச்சோம்னாவே அதை விட இங்கே மேலே ஏறிட்டு வரலாம். சிறப்புங்க. அயல்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு புரிதல் வருது. அங்கே உள்ளவங்க புரிதலுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த புரிதல் கிடையாது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாட்டு ஒரு ஒற்றுமையில் வரும். இங்கே ஊரை விட்டு வெளியே போயிட்டாவே எல்லாம் தமிழ்னா ஒரே இனமாக நிற்கிறோம். அதே ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஜாதியாக பிரிஞ்சுக்கிறாங்க. கட்சி, ஜாதி, மதங்கிற மாதிரி தனித்தனியாக நிற்கிறானுங்க. அதை இது ஊரை விட்டு வெளியே ஊருக்கு போயிட்டோம்னா, வெளி மாநிலமோ வெளி நாடோ போயிட்டோம்னாக்கா அந்த மாதிரி ஜாதியை பற்றி அங்கே பேசுகிறதே இல்லை. எல்லாமே ஒரே தமிழ் நாங்கள் பார்க்குறோம். நம்ம தமிழுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறோம். அது எல்லாமே நல்லா இருக்குது. ஐயா, உங்களோட வயது மூப்பை பார்த்தா ஆரம்ப கட்ட காலத்தில் ஏதோ ஒரு கட்சியில் இருந்த மாதிரி தான் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது கட்சியில் இருந்தீங்களா? இல்லை, எந்த கட்சியிலும் இல்லை. ஆனால் அதிமுகவுக்கு வாக்களிப்பேன். ஆரம்ப காலத்தில் அதிமுக வாக்களிச்சிட்டு இருந்தேன். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் விஜயகாந்துக்கு 2 பீரியடு வாக்களித்தேன். அப்போ அண்ணன் பேச்சு கேட்டதுக்கப்புறம் நாம் தமிழருக்கு இதுலேருந்து வந்துட்டேன். அப்படியே மகிழ்ச்சிங்க. இப்போ இந்த 2 கட்சிகள் சொன்னீங்களேங்கய்யா, இப்போ 2 கட்சிகளும் வந்துட்டு திராவிட கட்சியும் சொல்கிறீங்க, அதே திராவிடத்தில் கோர்வையில் உள்ள தேமுதிகவும் சொல்கிறீங்க. அப்போ 2 கட்சியும் வந்து வாக்கு செலுத்திருக்கீங்கன்றீங்க. திடீர்னு மாற்றம் நாம் தமிழ் கட்சி வரதுக்கான காரணம் என்னங்க ஐயா? தமிழ் பற்று தான். அவர் பேசுகிற விதம், தமிழ் மேலே உள்ள பற்று, தமிழ்னா யார், எதுக்காக நம்ம சீமானை ஆதரிக்கணும் என்னங்கிறது என்னுடைய வரலாறு பார்க்கும்போது அதனுடைய எல்லாம் வருது.